உடைய வார்த்தையில வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அற்புதங்கள் உண்டு ராஜா. Lord, there is power in your word, there is wisdom in your word. Father, there is knowledge in your word, Father. Bless your word and you speak to us, Father. In Jesus' mighty name we pray. Amen. Hallelujah. Okay. இன்றைக்கு I want to talk about two things. ரெண்டு காரியத்தை குறித்து நான் பேச ஆசைப்படுறேன். One is God's timing and next is our timing. கடவுளுடைய நேரம்னு இருக்குது, நம்மளுடைய நேரம்னு இருக்குது. ஸோ ரெண்டு நேரத்தை குறித்து நான் பேச ஆசை. எவ்வளோ பேர் கேட்க ஆசைப்படுகிறீங்க? கடவுளுக்குன்னு ஒரு டைம் இருக்குதா? 100% இருக்குது. 100% கடவுளுக்குன்ட்டு ஒரு டைமு இருக்குது. ஏன்னா கடவுள் படைக்கும் போது கூட எல்லாத்தையுமே கரெக்டாக அதன் டைமில் என்ன பண்ணார்? படைத்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம், எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. எவ்ரிதிங் ஹேஸ் அ டைம் அண்ட் சீசன். பைபிள் சொல்லுகிறது காலம் என்று சொன்னால் சீசன் இருக்குது, டைமிங் இருக்குது. இங்கிலீஷில் டைமிங் இருக்குது, இன்னொரு வேர்ஷனில் என்ன பண்ணியிருக்கிறாரு? சீசன் சொல்லுகிறார். வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, அப்படின்னா ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு ஒரு நாள் உண்டு, ஒரு நிமிஷம் சிஸ்டர். பிறக்கிறதுனா நம்ம அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது, சாவறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. டைம் இருக்கா இல்லைங்களா? ஆமென். நெக்ஸ்ட், நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு அப்படின்னா ஒரு மாங்காய் மரத்தை வைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அது வளர்ந்துட்ட பிறகு கொஞ்ச நாள் ஆகிட்ட பிறகு ஒரு வீடு ஏதாவது டெவலப் பண்ணோன்னா அந்த இடத்துல மாங்காய் மரம் தான், அதை என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் வெட்டுறாங்க. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்கும் ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, ஆழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. போதும் சிஸ்டர். 11வது வசனத்தை வாசிங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. இன்னொன்னு ஒரு டைம் பைபிள் சொல்லுது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். அல்லேலூயா. இது எல்லாமே செய்தது இயேசு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மனுஷனை படைச்சிருக்கலாம், ஆனால் கடவுள் மனுஷனை படைக்கல. ஏன் கடவுள் மனுஷனை படைக்கல தெரியுமா? ஏன் ஃபர்ஸ்ட் கடவுள் மனுஷனை படைக்கல தெரியுமா? ஏன்னா அவன் சாப்பிட்றதுலாம் என்னத்தை சாப்பிடுவான்? ஃபர்ஸ்ட் பறவைகள், மிருகம், வானம், பூமி, எங்க வாழணும், இதெல்லாமே இருக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அதை படைச்சார். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணார் சொல்லு? மனுஷன் என்ன பண்ணாரு? படைச்சார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கப்புறமா தான் ஆண்டவர் மனுஷர்களை உருவாக்குனார். என்ன பண்ணார்? அதுக்கப்புறமா தான் மனுஷர்களை உருவாக்குனார். ஆமென். அல்லேலூயா. அப்போனா கடவுள் எல்லாமே அவருடைய டைமிங்ல பர்ஃபெக்டா பண்றாரு. அப்போ ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும். ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணோம்? கத்துக்கணும். கடவுளுடைய டைம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? புரிஞ்சுக்கணும். இப்போ ஏதோ நடக்கல நம்ம லைஃப்ல, அப்போ கடவுளுடைய டைம் என்ன ஆகல? இன்னும் ஆகல. அப்போனா God has a timing. We should not be hurry. இன்னைக்கு ரொம்ப பேர் அவசரப்பட்டு தான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. God's timing is beautiful in Bible சொல்லு. அந்த வசனம் சொல்லுது, இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். Yet God has made everything beautiful on His time. அவருடைய டைம் வரும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். It won't be burden. It won't be burden. So if God does it is beautiful. If you do it is burden for you. ஆண்டவர் பண்ணார்னா அற்புதமா செய்வார், நீங்க பண்ணினா பாரமா மாறிடும். அப்போனா ஆண்டவர் செய்யறத போல நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையா இருக்கு. பாருங்க, இது என்னுடைய டைம், இது கடவுளுடைய டைம். இது என்னுடைய டைம், இது கடவுளுடைய டைம். இந்த மிடில் ஆஃப் த டைம்ல தான் சில பேர் யாருன்னு நம்மளுக்கு என்ன ஆயிடும்? தெரிஞ்சிடும். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்பட, காட்ஸ் டைமிங் அவர் எப்போ செய்யற நினைக்கிறாரோ அப்போதான் என்ன பண்ணுவார்? சரி, உங்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு அற்புதத்தை பண்ணார். என்ன பண்ணாரு? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். ஓகே, அந்த இடத்துல யாரும் சொன்னது இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைவாக இருந்தது? அவங்க மம்மி கிட்ட யார் சொன்னாங்க? இருக்கிற மேரேஜில் நடத்தின்னு இருக்கிறாங்களே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி
திராட்சை ரசம் குறைவா இருக்குது. அதுக்கு மரியாள் அந்த தாய்கிட்ட போய் சொல்லும் போது அவங்க போய் யார்கிட்ட சொன்னாங்க? ஏசப்பா என்ன சொன்னாரு? இன்னும் ஏன் அப்படி சொன்னார்? சொல்லுங்க, இன்னும் ஏன் அப்படின்னு சொன்னார்? ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே, அப்படி சொன்னாரு. சொல்லிட்டு பண்ணாம தானே இருக்கணும். சொல்லிட்டு நெக்ஸ்ட் பண்ணார். அதை இமீடியட்டா அவங்க தாய்க்கு என்ன சொன்னார்? என் டைம் இன்னும் வரலன்னாரு. அடுத்தது என்ன பண்ணார்னா இமீடியட்டா அவர் செஞ்சார். ஏன் செஞ்சார்? அவருதுலன்னு சொன்னார். இப்போ இல்லைன்னாரு, ஆனா இப்பவே பண்ணிட்டார். ஏன்? டைமிங், அவருடைய நேரத்தில். வெரி குட். நெக்ஸ்ட், அவருடைய டைமிங். ஓகே, வாசிக்கலாம், நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடுது. John chapter 5 verses 19. Jesus gave them this answer, I tell you the truth, the son can do nothing by himself. Bible சொல்லுது, Jesus cannot do anything by himself. ஆண்டவர் எதுவுமே அவரால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அப்படின்னா அவருடைய ஓன் சாய்ஸா என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னா, he can do only what he sees father. அவர் எப்ப பண்ணுவார்னா, மேலேருந்து அப்பா கிராண்ட் பண்ணாதான் பண்ணுவாராம். அப்பனா மேலேருந்து எஸ்னா இங்க எஸ், அங்க நோனா நோ, இங்க கொஞ்சம் பாஸ் பண்ணா பாஸ். So if God is not doing it for you, if you think Jesus is delaying, பைபிள் சொல்லுது மேலேருந்து என்ன வரல, நம்மளுக்கு இன்னும் பெர்மிஷன் வரல. நம்மளுக்கு என்ன வரல? இன்னும் பெர்மிஷன் வரல. நம்ம பெர்மிஷன் இன்னும் கிராண்ட் ஆகலாங்க. ஆனா நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த பெர்மிஷன் ஆகிற வரைக்கும் அந்த நடுவில் நீங்கள் என்னத்த ப்ராசஸ் கடந்து போனோம்? என்னென்ன கடந்து போனோம்? பல விஷயத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க. நான் இன்னைக்கு கூட ஒரு காலையில் ஒரு கப்பல் சொல்லியிருந்தேன், பைபிள் கற்றுக் கொடுக்காதது, சர்ச் கற்றுக் கொடுக்காதது, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் ரொம்ப கற்றுக் கொடுக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், வாட் பைபிள் cannot teach, what church cannot teach, your mistakes will teach you very well. நீங்கள் பண்ணுற தப்பு உங்களை மன திரும்ப வச்சிடும். அதுக்கு தான் நாங்கள்லாம் யாரும் என்ன பண்ணுறதில்ல, மிஸ்டேக் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. we allow them. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ தெரியாது, ஆனால் தெரியும். why do they make mistake? they don't want to wait in God's time. கடவுளுடைய நேரத்தில் என்ன பண்ணுறதில்ல, வாங்க ஆசைப்படாது. ஒரு ஃபோன் வாங்கணும், if it is God's time, he will give you the best phone. ஒரு மொபைல் வாங்கணுன்னா இன்றைக்கி என்ன ஆப்பிள் எது 18 19 20 வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையாக இருந்தால், உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உனக்கு ஃப்யூச்சரில் அதனால ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தால், கடவுளுடைய நேரம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தராரு. கடவுளுடைய நேரம் இல்லாமல் நீங்களே போய் வாங்கினீங்கன்னா அது பேர்டனாக மாறும். இட் won't be beautiful, it will be a burden for you. இதுக்காகவே நீங்கள் வேலைக்கு ஓடணும். ஸோ allow God to work in his time. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இது யார் ஒரு மனுஷன் பண்ண முடிய மாட்டான் அப்படின்னு சொன்னால், பைபிள் ரொம்ப நல்லா சொல்லுது. இந்த காலையில் மார்க் வாசித்தமா, நம்ம மார்க் 14ஆம் அதிகாரம். ஓகே, யாராவது வாசிக்கலாம்? மார்க் சாப்டர் 14 verses 41. பைபிள் சொல்லுகிறது, எஸ், Mark chapter 14:41. அவர் மூன்றாம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் போதும், வேலை வந்து இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு போன டைம் வரும்போது யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டாரா? பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்பனா அவர் கஷ்டப்படுறதுக்காக என்ன ஆனாரு? ஒப்பு கொடுத்தார். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சொல்லுகிறது, நீ என்ன நேசிக்கிறது உண்மைனா எனக்காக நீ கஷ்டப்படணும். எனக்காக என்ன பண்ணும்? கஷ்டப்படணும். இப்போ ஆண்டுடைய நேரம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேரம், இது ஆண்டுடைய நேரம், இது நடுவில் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணும்? கஷ்டப்படணும். பைபிள் சொல்லுது, you have to suffer for God's timing. கடவுளுடைய பிள்ளைங்களை நீங்கள் மாறிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் டெஸ்ட்டுங்க வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை திராணிக்கு மேலாக என்ன பண்ண மாட்டார்? சோதிக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா.
வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபடணும் என்று ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? பவுலுக்கு எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், before you reach the God's timing you have to go through the process where you have to suffer for some time. சில காரியங்களுக்குள்ள என்ன பண்ணுவீங்களாம்? உபத்திரத்துக்குள்ள நடந்து தான் போகணும். அல்லேலூயா. சரி, நான் என்னுடைய காரியங்களை சொல்றேன். சில காரியங்கள் நான் ஊழியக்காரர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வழிகளை நான் போனேன்ட்டு ஒரு 2-3 சொல்றேன். ஒருவேளை நீங்க அதுல இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறான்னு பாருங்க. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் என்னை கூப்பிடும் போது, வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வான்னு சொல்லும் போது பல கேள்விகள் என் லைஃப்ல இருந்துச்சு. என் ஃபியூச்சர் என்ன ஆகும், என் ஃபினான்ஷியல் என்ன ஆகும், என் ஃபேமிலி என்ன ஆகும், இது எல்லாமே என்னை சூழ்ந்து கொண்டது. அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ டுடே, இன்னைக்கு நான் தைரியமாக சொல்ல முடியும், அன்னைக்கு எடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் வழியாக இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பிகாஸ் ஐ டிடன்ட் add anything. But today I'll tell you one thing, the honest answer என்ன தெரியுமா? I am so blessed because my God did wonders in my life. Hallelujah. I'm so beautiful because God's time is beautiful. Hallelujah. பைபிள் சொல்லுது அவருடைய நேரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, பியூட்டிஃபுல். உங்க கல்யாணம் நடக்கணும்னா கூட பியூட்டிஃபுல்லா நடக்கும். கல்யாணம் மட்டும் பியூட்டிஃபுல் இல்ல, லைஃப் கூட பியூட்டிஃபுல் தான். If you wait in the God's presence, but if you hurry up, full chori up. If you very up, full furry up. அப்படின்னா fry up. Hallelujah. குழந்தை கூட நீங்க என்ன பண்ணலாம்? Wait for the God's time. God will give you the beautiful baby. நான் ஒரு வாட்டி நான் போன சர்வீஸ் சொன்னேன். நான் ஒரு இடத்துல மீட்டிங்கில் உட்கார பேசின்னு இருக்கும் போது அட்டென்ட் பண்ணும் போது 2 குழந்தைங்க இருந்தாங்க. இங்கே ஒரு குழந்தை, இங்கே ஒரு குழந்தை. நல்ல ஒரு 10 வயசு குழந்தைங்க. நல்லா இருக்குது. ஒரு பொண்ணு நல்ல தடியா அழகா இருக்குது வெளியா. சடனா ஏஞ்சி ஜோரா கத்துது, பயங்கரமா கத்துது. இந்த பக்கம் இருக்கிற பையன் சிரிச்சுனே இருக்கிறான். அப்போ எங்கள் ஒய்ஃபை பார்த்து கேட்டேன், என்ன ஆயிடுச்சு இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு. இல்லை, இவங்க என்ன இருக்கிறாங்க, வயசுல வளர்ந்துட்டாங்க, ஆனா மூளை வளர்ச்சி கம்மி. இவங்க ஏஜ் பெருசா இருந்தாலும் இவங்க மூளை வளர்ச்சி குழந்தை மதிக்குது. அதுக்கு தான் இவங்க வயசு பெருசான கூட கத்துறாங்க. இவங்க if you wait in God's timing, என்னை பார்த்து சொன்னாங்க, 30 ஆயிடுச்சுன்னா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ என்ன பண்றாங்க, எல்லாரும் சின்னதுலேயே புக் பண்றாங்க. வேற ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல் லெவல் பண்ணுங்க. உங்க டைம்லிங்ல என்ன பண்ணுங்க, ஹரி. அப்புறமா பிடிக்குது வெரி. ஆற பார்த்தே காட்ஸ் டைமிங் அப்படி இல்லை. காட்ஸ் டைமிங் இஸ் பியூட்டிஃபுல். ஆண்டவருடைய அற்புதம். ஆமென். அல்லேலூயா. அதிசயமாய் செய்வார். அல்லேலூயா. அப்போ நான் பார்த்தேன், டாக்டர்ஸ் அவங்க 2 பேரும் டாக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி குழந்தை அவங்க நினைச்சா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். Today I thank God, man, that God gave me a beautiful daughter. இன்னைக்கு என் குழந்தை அவங்க வந்து cursed நான் சொல்லல. I am blessed because I waited in the presence of God. Even though I had lot of problems. அநேக பேர் என்ன பார்த்து கேட்டாங்க, என்னப்பா பாஸ்டர் ஆயிட்ட, உனக்கு கல்யாணம் இல்லை, கல்யாணம் ஆகலன்னா நீ ஊழியம் பண்ணக்கூடாதுப்பா. நான் பைபிளில் எந்த வசனமும் அந்த மாதிரி படிக்கல. பைபிளில் சொல்லல கல்யாணம் ஆனவங்க தான் பாஸ்டர் ஆகணும். பைபிள் சொல்லுது, ஒருவேளை உனக்கு இச்சை அடக்கம் இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணாமல் என்னை போல பவுலை போல வாழுன்னு பைபிள். ஒருவேளை உனக்கு இச்சை மேல் அப்படி ஆசை இருந்தது, மாம்சத்தின் ஆசை, நீ திருமணம் பண்ணிக்கொள்ளலாம். வேகிறத காட்டிலும் திருமணம் செய்து கொள் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் படிச்ச வேதம் அப்படி சொல்லுது. ஆனா எனக்கு விரோதமா பிசாசு பல ஜனங்களை அனுப்பணும். என்ன அனுப்புனா தெரியுமா? உனக்கு வேலை இல்லை, உனக்கு நல்ல லைஃப்ல ஒரு செட்டில் இல்லை, நீ உனக்கு எப்படி ஒரு பொண்ணு தருவாங்க, பொண்ணுங்களுக்கு சொல்லுவாங்க உனக்கு எப்படி ஒரு பையன் தருவாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க உங்க வயசாக உங்களுக்கு என்ன கிடைக்காது, உங்களுக்கு குழந்தை கிடைக்காது, எல்லாம் சொன்னாங்க. ஆண்டவர் நேரம் வரும்போது என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசுவாங்க. காண ஒரு கல்யாணத்தை எல்லாரும் எப்படி பேசுனாங்க, காலி ஆயிடுச்சு, போயிடுச்சு, முடிஞ்சிச்சு, ஆயிடுச்சு, எல்லாம் பேசுவாங்க. அது அவங்களுடைய நேரம். ஆனா ஒரு நேரம் வரும்,
அல்லேலூயா. பைபிள் சொல்றது he will not do by himself, he'll ask the Father. பரலோகத்தை எஸ்னா எல்லாத்தையுமே செய்திருவார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. பிரதர் செயல்களை யாரும் புரியலையா? நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. So today I got a beautiful daughter, man. It's given by my God. I waited, I suffered. கஷ்டப்பட்ட ஆண்டவர் கிருபையா கொடுத்தார். அல்லேலூயா. If you wait for God's timing, everything will be beautiful. ஆண்டவருடைய நேரத்துக்கு மாற்ற நீ காத்திருந்தமா, it will not be a burden. It is beautiful, I want to tell you. Wait for the God's presence. Wait for the God's time. ராத்திரியெல்லாம் பீட்டர் மீனை பிடிச்சான், ஆனா கடவுள் நேரம் வரல. நினைச்சிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணிக்கலாம், பாவம் ராத்திரியெல்லாம் கஷ்டப்படுறான்னு போயிட்டு மதிய ராத்திரியிலே போய் பண்ணிட்டுக்கலாம். ஆனா ஆண்டவர் விடல, லெட் இட் ட்ரை, லெட் மை ஃபாதர் சே. என் பரலோகத்தை எங்க அப்பா கிராண்ட் பண்ணிட்டோம். அப்போ நான் என்ன பண்றேன், பீட்டர் கிட்ட போறேன். மேல இருந்து எஸ்னாரு, போனாரு, போட்டுறா வல்ல என்னாரு. இப்பதான்ப்பா போட்ட ராத்திரியெல்லாம் ஒரு மீன் என்ன ஆகல, கிடைக்கல. ஆனா நீ சொல்ற நான் என்ன பண்றேன், நான் போடுறேன்னு போட்டாரு. பைபிள் சொல்லுது வலை என்ன ஆச்சா, கிழிஞ்சிச்சான். வலை கிழிஞ்சிச்சான். வலை கிழிறது மீன்கள்லாம் பார்த்துருக்கிறீங்க. என்ன மீன் வலையெல்லாம் கிழிக்கும்? நீங்க ஃபிஷிங் போய் பாருங்க. திரைக்கு சில மாதங்களை வாழ்ந்து விட்டுட்டு ஃபிஷிங் பண்றதெல்லாம் பாருங்க. மான்ஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், நல்லா ஃபிஷ் பண்ணுவார். அண்ட் ஃபிஷிங்னா ரொம்ப இஷ்டம். பெங்களூர்ல எங்கன்னு தெரியல, ரொம்ப ஆசைப்படுற ஃபிஷிங் என்ன இருந்தால் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க, சேஃபர் பிளேஸ். வலை கிழிஞ்சிச்சுன்னா சாடின்னு வரல, சின்ன மீன் வருமே, அது பேர் நெத்திலி, அதெல்லாம் வரல. வலை கிழிதுன்னா பெருசா கொடுத்தார். அவருடைய நேரத்தில் வரும்போது இப்படி எல்லாம் தரமாட்டார், இப்படி தருவார். அற்புதமா செய்வார், அதிசயமாய் செய்வார். நீ பட்ட கஷ்டத்தை பார்த்த ஆச்சரியப்படுவே, ஆண்டவர் இதே மாதிரி அற்புதத்தை செய்தார். The more you wait, the more beautiful gift God gives to you. கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்னைக்குமே ரொம்ப வெயிட் பண்ண வைக்குவார். But don't worry, the wait will not be into loss. It is worth it if you wait for it. Hallelujah. நல்லா சொல்லுங்க hallelujah. அவர் சமூகத்தை காத்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். The middle of time, our time and God's time. Many people will say, நல்லா பேசுவாங்க. ஏன் பேசுவாங்கன்னா இது அவங்க டைமிங், அவங்க படிச்ச படிப்பு. என்ன தம்பி சொல்ற, கரெக்டா இல்லையா? அவங்க படிச்ச படிப்பு, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு. அவங்க படிச்ச படிப்பு, அதனால தான் என்ன பண்றாங்க, அவங்களாம் அப்படி பேசுறாங்க. என்னன்ட்டு, ஏன் கல்யாணம் ஆகல, ஏன் இன்னும் வீடு கட்டல, பெங்களூர்ல ஒரு வீடு இல்லாம எப்படி வாழ முடியும்? யார் சொன்னது இது மாதிரி? என்ன சொல்றாங்க, பெங்களூர்ல ஒரு சொந்த வீடு இல்லா வாழ முடியாது. வீடே இல்லை, அதுக்கும் பிளாட்ஃபார்ம்ல நல்லா இருக்கிறாங்க. டைலாக்லாம் இந்த தாத்தா ஆயா டைலாக்லாம் நல்லா அடிப்பாங்க. யாரு சொன்னது? எல்லாரும் வாழலாம். நான் சொல்றேன், என்ன ஆண்டோடைய நேரம் வரும், அற்புதமா என் வீடை கட்டி முடிப்பார். ஹalleluya. I am waiting for my God's time. நான் வீடு கட்ட மாட்டேன், என் ஆண்டவர் வீடு கட்டுவார். நல்லா சொல்லுங்க hallelujah. But if you want the beautiful things to get in your hand, உங்க வாழ்க்கையில பியூட்டிஃபுல்லான காரியம் லைஃப்ல கெட்டிக்கணும்னா, you should go through the process. நெருப்பு கிட்ட போகாம கோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகல. பானை நெருப்புல போகாம ஒரு விலை உயர்ந்த பாத்திரமா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. So you have to suffer for Christ. இன்னைக்கு நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? We want to see our miracles and testimonies, but we don't want to suffer for God. Bible says, I have called you, I have chosen you, you have to suffer for myself. But நீ என்னென்ன கஷ்டப்படுறியோ ஆண்டவருக்காக எழுதி வச்சுக்க லிஸ்ட்ல. இது எல்லாத்துக்குமே is equal to போட்டு உனக்கு தராரு போற ஒரு ஆன்சர். வெச்சு செய்வார். ஆமென் ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லலாம். இதுக்காக தானே நீ காத்த, அளவுக்கு மீறி செய்கிற தேவனா இருப்பார். பைபிள் சொல்லுது, நீ நினைப்பதுக்கும் யோசிப்பதுக்கும் நீங்க கனவுல கூட காண்ட மாட்டீங்க, அந்த மாதிரி கர்த்தர் செய்வார். எஸ் பிரதர், ரியலி. நான் போன சர்வீஸ் சொன்னேன், எங்க ஃப்ரெண்டுங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எங்க டீம் ஆஃப் 5 members எல்லாம் ஜோசஃபைட் காலேஜ் பசங்க, எல்லாம் ஜோசஃபைட்ஸ், நல்ல ரெப்யூட்டட் காலேஜ். ஐ எம் நாட் பிளேமிங் ஆன் காலேஜ், ஐ எம் டெல்லிங் யூ வித்வுட் காட்ஸ் டைமிங். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எந்த காலேஜ்ல இருந்தாலும் உங்களுக்கு கடவுள் இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட் தான்றேன். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வெல் செட்டில்டு.
ஒன் ஃபெலோ இஸ் இன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். இன்னொரு பையன் வந்து கனடாவில் இருக்கிறான். இன்னொருத்தர் வந்து துபாயில் இருக்கிறான். இன்னொரு பையன் வந்து இங்கே ராமோச்சி நகரில் இருக்கிறான். இன்னொரு பையன் வந்து இங்கே ஒரு கம்பெனியில். 5 ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கிளாஸ்மேட்ஸ், ஸ்கூலிங் ஃப்ரெண்ட்ஸுக்கும் 3 days பிஃபோர் எனக்கு கால் பண்ணாங்க. சில ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னை கேள்வி கொடுத்து சொன்னது என்னென்னா, see, if you don't have job, you cannot live in this world. Yes, it is true. Correct. வேலை இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது. எப்படி வாழ முடியாது? சாப்பாடுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம். எஸ், we need, definitely I agree that. பட் வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? ஸ்டீவன் நல்லா இருக்கிறவா? ஸ்டீவன் சொல்லுறது போது எவ்வளோ தான் போனாலும் அப்படியே தான். இல்லை மக, உன்னை கடவுள் கொண்டு வருவார், கவலைப்படாத. யூஆர் வெயிட்டிங் இன் த காட்ஸ் டைம். ஆண்டவர் 100% கொண்டு வருவார். நான் சொல்கிறேன், எனக்கு என்னென்ன மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எல்லாம் பேசினாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி காசு இல்லைனா, வீடு இல்லைனா, ஒரு லைஃப் செட்டில் ஆகணும்னா உன் லைஃப்க்கு எதுவுமே கிடைக்காது, இப்படி தான் பேசினாங்க. எனக்கு கூட அப்படி தான் பேசினாங்க. பட் கொஞ்சம் வலிச்சிச்சு, கொஞ்சம் டவுட் வந்துச்சு ஆண்டவர் மேலே கூட. என்னப்பா எல்லாமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாகவே நினைக்குது, கடவுள்கிட்ட வந்தால் நல்லது நடக்கும்னாங்க, சம்திங் ஏதோ ராங்காகவே இருக்குது அப்படின்ட்டு. பட் டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னான், ஏன்னா டீம், நம்ம ஃபுல் டீம்லேயே, நம்ம படித்த ஸ்கூல்லே, யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் ஸோ பிளெஸ்ட் மேரினா. ரொம்ப பேர் வைத்திருச்சல் ஆமேன்னு சொல்ல பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏடா அப்படின்னு கேட்டேன். இல்லைடா, நம்ம ஃப்ரெண்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், நான் பெங்களூருக்கு வந்தான் இந்தியாவுக்கு. சடனாக அவன் மம்மி என்ன உடம்பு சரியில்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் டயக்னோஸ் பண்ணி பார்த்தா ஷீ இஸ் a 4th stage of cancer. 4th stage of cancer. Whatever he earned in Australia அப்படியே வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு அவங்க அம்மாவுக்கு இது பண்ணிட்டு திரும்பி போயிட்டானா. இஸ் நாட் மேரிடுனா. நான் சொல்லுவேன், என்னடா கம்மி அவனுக்கு, என்ன கம்மி அவனுக்கு? படிப்பு இல்லையா, வேலை இல்லையா, பணம் இல்லையா? ஒரு பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், அவனுக்கு பொண்ணு கிடையாதா? நம்ம ஆளுங்க துபாயில் தொடக்க பிடிச்சாலே ஓனர் மாதிரி பண்ணுறாங்க. இவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், இவனுக்கு பொண்ணு கிடையாது. நம்ம ஆஸ்டின் டவுனில் இருக்கிறோம், நம்மளுக்கு பொண்ணு கொடுத்துட்டுக்கிறாரு. துபாயில் இல்லை, தொட்டிகுண்டால இருக்கிறோம். என்ன இமான், உங்க என்ன தொடன நகர், உங்களதுல தொடன நகர் கொடுக்காத கெட்டவன் சொல்ல. சி, அந்த பிரச்சனை மத்தியில வெயிட் பண்ண அப்படியே ஆச்சு. இன்னொருத்தடா, இவன் நானா தெரியுமா, சொல்றேன் கேளுண்ணா, சொல்லு. இன்ஜினியர், சவுண்ட் இன்ஜினியர். நல்லா இந்த பெரிய பெரிய ஈவெண்ட்டுங்களாம் என்ன பண்ணுவாங்க, டிஜேங்க, டிஸ்க் ஜாக்கி. You can't see me, your time is up, your time is down. யார் தெரியாதுல்ல, ஜான் சீனா. அப்போதுலேருந்து நல்ல பேஷன் அவனுக்கு. அவன் துபாய்க்கு போனானா, போய் நல்லா காசு சம்பாதிச்சு வரது, கொஞ்சம் வயசாயிடுச்சா, எந்த பொண்ணு வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். இவங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வந்தார், கேரளா. இவர் கேரளாவில் இருக்கிற நல்ல படிப்பாளி பையன், நல்லா படிப்பான். அவனுக்கு ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு. நல்லா கிராண்டாக கல்யாணம் கட்டினாங்க. ஆல்மோஸ்ட் 15 to 16 lakhs rupees ஸ்பெண்ட் பண்ணி கட்டினாங்க. நல்லா பியூட்டிஃபுல் ஆச்சு. 5 years குழந்தை இல்லை. 5 வருஷமா என்னால் குழந்தை இல்லை. 6வது வருஷம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் டு மூவ் ஃபார்வர்ட். அந்த பையனுக்கு என்ன சொல்லிட்டுக்கிறாங்களா, இல்லை இந்த மாதிரி ஆகாது, பேபி இல்லைன்னா என் ஃபேமிலியில் ஃபார்வர்டாக போக முடியலன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டுக்கிறாங்கம்மா. இவன் பார்த்தா திருப்பி மேட்ரிமோனியில் பொண்ணு தேடிங்கிறானா. இது ஆல்ரெடி பொண்ணை தேடி கல்யாணத்துக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கிறாங்களா. நான் என்னடா பேசுகிற, என்ன சொல்கிற, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு. ஆமாடா, நம்ம டீமில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கிறோம்டா. ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு, போவ 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 என்னத்துக்கு ஓடிங்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ கனடாலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னோடய வீடியோ பாப்பா. அவன் மெசேஜ் அனுப்பா, ப்ளீஸ் புட் யுவர் ஃபேஸ்புக் லைவ். அவன் மெசேஜ் எல்லாம் கேட்டுன்னு இருக்கிற ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அவர் வந்து ஆண்டவரை நம்புவார். அப்போ அவர் குழந்தை இல்லாத இருந்துச்சு. நான் சொன்னேன், நெக்ஸ்ட் இயர் ஈ சென்ட் மீ 1000 rupees ஃபார் கேமரா, ஒரு வீடியோ வாங்கணும்னு அனுப்புனார். நான் சொன்னேன், மே காட் பிளஸ் யூ பிரதர், ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்கிட்டோம், ப்ரே பிரதர் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணி சொன்னேன். லெட் காட் கிவ் யூ a baby man. நெக்ஸ்ட் இயர் பார்த்தா அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துருக்கு. ஹல்லேலூயா. 3 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தார். அவர் சொல்லுகிறார், hey, you watch Willy's video man. வீடியோ பாரு, நல்லா பேசுறாப்ல பாரு, நம்ம கூட தான். he is a failure.
நம்மலாம் நல்லா படிச்சோம். நான் ஃபெயிலியரா இருக்கும் போது கூட ஆண்டவரை நம்பினேன். என்னை ஒரு நாளே ஆண்டவர் உயர்த்துவார். அந்த ஒரு நாளுக்காக நான் காத்தினேன். And today I want to give glory to God. இன்னைக்கு நானுடைய நாமத்தை மகிமையா சொல்ல ஆசைப்படுகிறேன். Every friends, என் சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. You look beautiful. Your life is beautiful. எப்படி? Because my God is a beautiful God. He does wonders in his life. என் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்க அழகாய் செய்து முடிக்கிறது. நான் பியூட்டிஃபுல்லா இல்லையா? கை தட்ட மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு பொறாமை நினைக்கிறேன். Just kidding. நீங்க கூட பியூட்டிஃபுல்லா இருக்கிறீங்க. ஹalleluya. நீங்க கூட அழகா இருக்கிறீங்க. ஒரு வாட்டி ஜெனி எனக்கு அனுப்பிச்சு, ஜெனியோ இல்லையானோ யாரோ என் போட்டோ அனுப்பியிருந்தாங்க. நீ அனுப்பியிருந்தேலம்மா, இங்க வந்து இப்படி வாரி விட்டுங்கிற, இங்க வந்து இப்படி வாரிங்கிற, இங்க வந்து இப்படி தூக்கிங்கிற, ஒரு ஃபோன் எடுத்து இப்படி பேசுங்கிற. நானு யார் இதை பையா பார்க்குறேன், பார்த்தா நானு எப்பா கொடூரமான ஸ்டைலுங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறடா சாமி. என்ன பேணி? ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்பதான் பார்த்தா தெரியுது. ஹல்லேலூயா. ஒரு பிரதர் வந்து சொன்னார், பால் தங்கையா மாதிரிக்கிறீங்க. நான் சொன்னேன், நான் காஃபி தங்கையா. பால் அவர் பால், நான் காஃபி. ஆமென். ஹல்லேலூயா. Our God is a beautiful God, brother. தெரியுமா? தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. But if you want to know who is a God, you have to suffer. கொஞ்சம் எல்லார்ட்டையும் பேச்சு வாங்கணும். கொஞ்சம் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, வேலை வெட்டியே இல்லையா, நம்மளை பற்றி இது பேசுவாங்க. இப்போ நம்ம சர்ச்சில் கூட நவீன் அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க. They didn't have baby for 5 years, but God promised them. Did they divorce? Divorce பண்ணாங்களா? அவ்வளோன்ட்டு. இதுதான் கடவுள். குழந்தை நிற்காதன்னாங்க. இவ்வளோ பெரிய குழந்தை நிற்குது. எப்படி? இலூண்டு இல்லை, இவ்வளோ இப்படி இருக்கிறாரு பாருங்க. வருவாரு, இவரா நின்னாரு. யாரு? அற்புதமா செய்வார். ஹalleluya. If God does, it's beautiful, brother. Allow God to work in your life. ஆண்டவர் அலோவ் பண்ண வேலை செய்யறதுக்கு. நீங்களே முந்திக்காதீங்க. முந்திரி கொட்டை மாதிரி மாட்டிக்குவீங்க. போயிட்டீங்கன்னா பேர்டன் ஆயிடும். ஆண்டவரை தெரியாம போயிட்டு என்ன பண்ணாதீங்க, லோன் எடுக்காதீங்க, பொருளுங்க வாங்காதீங்க. உன்னால முடிஞ்சா செய்யுங்க. வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். இன்னைக்கு செய்யலனா கூட ஒரு நாள் செய்வார். ஆனா அற்புதமா செய்வார். அந்த அற்புதத்தை பார்த்தீங்கன்னா, ஓ, அதுல இருந்து வெளியே வர மாட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எதெல்லாம் பெருசா நினைக்க எல்லாத்தையுமே சர்வசாதாரணமா ஆண்டவரோடு செய்ய முடியும். If you wait in the presence of God and if you suffer for Christ. நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? இங்கதான் மேட். இங்கதான் இப்போ இப்படி போறோமா இப்படி போறோமான்னு தான் மேட். நான் இப்படி போயிட்டேன், நான் கடவுளே வேண்டான்னு இப்படி போயிருக்கிறேன். பல விஷயத்தில் நான் போயிருக்கிறேன். எனக்கு வேண்டாப்பா, ஐ டோன்ட் வாண்ட், ப்ளீஸ், என்னால் முடியல நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரை பைபிள் எங்கேயுமே சொல்லலை நீதிமான்களுக்கு பிரச்சனை வராது. பைபிள் எல்லா இடத்துலையும் சொல்லுது நீதிமான்களுக்கு ஹெவி, நம்மளுக்கெல்லாம் 1 to double தான். ஏன்னா நம்ம மாப்பிள்ளைக்கு நம்மளை பார்த்தா என்ன ஆகாது, பிடிக்காது, சும்மா ஏவி விடுவான். வீட்டு பிரச்சனை, காசு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை. பத்தாததுக்கு இந்த ஃபோன்லேருந்து யாருன்னா ஃபேஸ்புக்லேருந்து அனுப்புவாங்க. எல்லாம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா கூட இப்படி வருவான். ஏன்னா அவங்களை என்ன பண்ணும், அவன் மைண்டு டீவியேட் பண்ணும். என்ன பிரதர் சர்ச்சைக்கு போயின்னுக்கிற, பைபிள் எடுத்துங்கிற, சிஸ்டர் என்ன உனக்கு ஒரு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. என்ன ஒரு பாஸ்டர் கேட்குறாரு, 33 வயசு ஆயிடுச்சப்பா அவனுக்கு, எந்த பொண்ணு பார்த்தாருவாங்க. நான் ஏசப்பா கேட்டப்பா, கடவுளை தெரியாதவன் கூட வந்து என்னை கேட்டான்ப்பா, ஆனா இந்த ஆளுக்கு எல்லாம் தெரியுதுப்பா, ஆனா இவனை வச்சு கூட என்கிட்ட பேசுறப்பா ரொம்ப கோவம் வருதுப்பா. ஒரு ஊழியக்காரன் என்ன சொல்லணும், உனக்கு கல்யாணம் நடக்கும்ப்பா. 33 வயசு ஆகி உனக்கு கல்யாணம் எடுக்காத நீ ஊழியம் பண்ணிக்கிற, எவ்வளோ கோவம் இருக்குது. ஆனாலும் அடிக்க முடிய மாட்டேங்குது. பாஸ்டர் 2 கேள்வி கேட்டலான்னு கூட வருது. ஆனா என்ன பண்றது, நம்ம இப்படி இந்த கையை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர். அதுக்கு தான் இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, அவரு கூட விட்டா நம்மளை பார்த்து பேசும், டேய் வேஸ்ட் அப்படின்னு.
இவங்க எல்லாம் பேசுற மாதிரி கர்த்தர் செய்வார். இவங்க எல்லாம் பேசலன்னா அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுதோ இல்லையா? அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. அவங்க பேசணும், அதுக்கப்புறமா தான் இவர் பேசுவார் உன்னை பார்த்து. ஆமென். சர்டிபிகேட்டுங்க தரணும். ஒன்னத்துக்கும் உதவாதவன், தரித்திரம், இவன் சபை சபை பைபிள் பைபிள் பிரேயர் ஓடினேங்கிறான் மென்டல்னு உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வர்றோம். நீங்க என்ன ஆயிடக்கூடாது? மென்டலா ஆயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க மேல வந்த பிறகு என்ன சொல்லுவேன், பரவாயில்லப்பா, எப்படியா வந்துட்ட பாரு. அதான் சொல்றேன் பாத்தியா, அப்படியே என்னன்னா உங்க படகுல யாரும் இல்லை, காலி படகு. உன்னுடைய படகு இப்படி காலி ஆகுது. நீங்க இந்த ஒகேனக்கலுக்கு போனீங்கன்னா இந்த ரவுண்டில் ஒரு படகு வரும், யாரும் இல்லை உன் கூட, நீ படகு மாற்றம் தான். கையில இருக்கிற குச்சி கூட இல்லை. இயேசு உன்னை நம்பி அந்த படகுல உட்காந்தீங்கன்னா யார் உன்னை கொண்டு போறாங்க இல்லையம்மா, அலை காத்து உன்னை கொண்டு போயிடும். அலைய காத்து அனுப்பி அவர் வேலையை கரெக்டா செய்வார். அல்லேலூயா. நம்புறவங்க நல்லா கையை தட்டி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்துக்குமே ஆண்டவர் ரிசல்ட் வச்சுக்கிறாரு தெரியுங்களா? பைபிள்ல sin gives death. The result of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். பைபிள் சொல்லுது when you suffer God gives you glory. மகிமையை காட்டுவார். அவருடைய மகிமை உண்மையில தொழிக்கும். அல்லேலூயா. நீங்களும் பிரகாசமாவீங்க, உங்க வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும். நீங்க போகிற இடம்லாம் பிரகாசமாய் மாட்டார். Because you have a beautiful God in you. அல்லேலூயா. நீ இதற்காகத்தானே மகன் வெயிட் பண்ண. இவ்வளோ பேர் பேசி கூட நீ என்னை விட்டு போயிருக்கலாம். இவ்வளோ பேர் சொல்லி கூட நீ என்னை வாண்டானிக்கலாம். எவ்வளோ பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். எல்லாரும் சொல்லிக்கலாம், நீ ஜீசஸ்ட போன தொட்டு ஒரு வேஸ்ட் நீக்கலாம். என்ன சார்ல்ஸ் சொல்லு, வாங்கி தர உங்களுக்கு கோல்கேட் பேஸ்ட்டு நான் தான் சொல்லு. பல்லு கரெக்டாக வெளுக்குங்க, எங்கள் அப்பா ஹிஸ்ட்ரியை மாத்துறாருன்னு சொல்லு. நல்லையா எனக்கும் சொன்னாங்க சார்ல்ஸ். முன்னாடி சொல்லலாம் கூட குசு குசுன்னு பின்னாடி சொல்லட்டும். அவன் நல்லையா, அவங்கெல்லாம் வேணும், அவங்கெல்லாம் நம்மளுக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது வேலைக்காரனுக்கு கர்த்தர் என்ன தராரா? கூலி தராரா. நீதிமான்களுக்கு நித்திய ஜீவனை தராரா. ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, யோவான் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, the more you suffer you will receive the glory of God. The more you suffer you will receive the glory of God. Hallelujah. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் கஷ்டப்படுறது தேவ மகிமையை காட்டுறதுக்காக தான் என் கர்த்தர். ஆமென். நீங்க அந்த பிரச்சனையில when you suffer சில தப்பு நம்ம பண்ணிடுறோம். என்ன பண்ணிடுறோம்னா, முதலாவது நம்ம கஷ்டத்தை என்ன பண்ணிடுறோம்னா தோத்து போயிடுறோம். என்ன பண்ணிடுறோம்? தோத்து போயிடுறோம். அப்படின்னா வேண்டாம், பின்னாடி போயிடலான்னு போயிடுறோம். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. உண்மையான ஆண்டவர் பிள்ளைங்க, ஆண்டவர் கலப்பில் காலை வச்சிட்டியா கஷ்டம்தான். அலை வருது, புயல் வருது, காத்து வருது, தண்ணி தான், முழுகிட்டு போயிடுவோம். ஆனால் முன்னாடியிலேருந்து ஒருத்தர் என்ன சொல்றார்? வான் கூப்பிடுறார். தைரியமா என்ன பண்ணுங்க, தோத்து போவா, நடந்து போயிடே, முன்னாடி போயிடே. ஆண்டவரை பார்த்து விட்டே கொடுக்காத. அவருடைய மகிமை உன் மேல தான் காட்டுவார். அவர் யார் என்று உன் குடும்பத்தை நிமித்தமா தான் காட்டுவார். அவர் யார் என்று உன் பிள்ளை நிமித்தமா தான் காட்டுவார். அவர் யார் என்று உன் சந்ததியை வைத்து தான் காட்டுவார். Hallelujah. Today my friends are telling me you are so blessed man, and I want to tell you, yes, I'm blessed is because I have a beautiful God. நான் ஏன் இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கிறேன்? நல்லா இருக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். Hallelujah. Hallelujah. ஒரு ஃப்ளைட்டுக்கே நீங்கள் என்னென்ன பண்ணணும், லக்கேஜுக்கு, பேகேஜுக்கு, அப்புறமா டிபார்ச்சருக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் வெயிட் பண்ண பிறகு தான் ஒரு லெவல் எடுத்துன்னு போய் ரீச். கடவுள் கூட உங்களை லெவல் கொண்டு போகணுன்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த டைமில் தான் சில பேருடைய வார்த்தைக்கு என்ன ஆகும், கொஞ்சம் நம்மளை என்ன ஆகும், வலிக்கிற மாதிரிக்கும், அடிக்கிற மாதிரிக்கும். நான் என் வேலையை விட்டுட்டு வரும்போது ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், நீ ஊழியம் பண்ணனார். நான் ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் என் புல்லட்டு கண்ணுக்கு வரும். இது இஎம்ஐ கட்டணும். அப்போது விவோ ஃபோனுன்னு ஒன்று வாங்கியிருந்தேன். அப்போ தான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பாக்ஸ் பீஸ் ஒரு ஃபோன் வாங்குறேன். எல்லாம் செகண்ட் ஹேண்ட் தான்.
அது வேற இஎம்ஐ இருந்துச்சு. என்னடா இது, எல்லாம் வாங்கிட்ட பிறகு வேற வேலை போயிடுச்சு. ஏசப்பாவை பார்த்து கேட்டேன், வர்ற நான் யார்கிட்டையும் என்ன பண்ணாத, கை எங்கிற மாதிரி செய்யாதப்பா, ரொம்ப மனசு கஷ்டமாக இது, ஆல்ரெடி நான் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டுக்கிறேன், இதில் கூட வேண்டாம்ப்பா. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு ஆரம்ப காலத்தில். ஆனால் நீ சொல்கிற பாரு, ஐ எம் வெரி பிளெஸ்ட், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் வேலை செஞ்சு கடைக்காரனாக இருந்தேன், ஆனால் ஊழியை செஞ்சு கர்த்தர் என்னை கடைக்காரனை வைக்கல. காரணம் என்ன தெரியுமா, அடி வாங்கும் போது கத்தவே இல்லை, நான் ஏம்பான்னு கேட்கல. எனக்கு தெரியும் இந்த உடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தான் கர்த்தர் செய்றேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, என்ன பண்ண நீங்களாம் அவர் சொல்ற நேரத்துக்கு காத்து நிறுங்க, விட்டு கொடுக்காதீங்க. நம்ம பண்ற தப்பு என்னன்னா தோத்து போயிடுவோம். அடுத்ததாக என்ன பண்ணுவோம்னா நம்ம பரிசுத்த வாழ்க்கையை இழந்துடுவோம். The time you suffer for God, கடவுளுடைய நேரம் வரத்துக்கு நீங்கள் கஷ்டப்படும் என்ன ஆயிரும், நம்ம பரிசுத்த வாழ்க்கை என்ன பண்ணிடும், இழந்துடும். அப்படின்னா யூ டோன்ட் ப்ரே. கடவுள் மேலே என்ன வந்துடுது, நம்மளுக்கெல்லாம் கோவம் வந்துடுது, வெறுப்பு வந்துடுது. என்ன கடவுள் ஒரு நம்ம கடவுள்னு போயிட்டு நம்மளுக்கு தான் வியாதி, நம்மளுக்கு தான் பிரச்சனை, நம்மளுக்கு தான் இது, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு என்ன ஆயிரும் நம்மலாம். We stop praying, we stop reading the word of God, we stop preaching the word of God because you stop being a holy life. நீங்க பரிசுத்த வாழ்க்கை என்ன பண்ணிக்கிறீங்க, ஸ்டாப். அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ, டோன்ட் டு தட் மிஸ்டேக். இட்ஸ் வெரி டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர் அது. there are two things to happen, either உங்க லைஃப் more beautiful ஆகும், either more worst ஆயிடும். பார்த்துருக்கீங்களா, போலீஸ்காரங்க ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுக்குவாங்க, 2 வாட்டி 3 வாட்டி 4வது வாட்டி என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த வாய்ப்பு என்ன பண்ணாவ மிஸ், இந்த வாட்டி பிசாசு உங்களை விட மாட்டான். ஃபர்ஸ்ட் கையை பிடிச்சான், ஆண்டவர் இந்த கையில இருந்து எடுத்துன்னு வெளியே வந்தார். திருப்பி போனீங்கன்னா கையை பிடிக்க மாட்டான், கையெல்லாம் விட்டுருவான். அடுத்தது உன் தலையை பிடிக்குவான். ஏன்னா கையின்தான் நீ வாழ்ந்துடுறேன்னு தெரிஞ்சிச்சு, தலையிலனா நீ வாழ முடியும். என்ன பண்ணுவா, பைபிள் சொல்லுது, முந்தினதை காட்டிலும் ரொம்ப மோசமாயிடும். நீங்க நினைக்கலாம் வெளியே இருக்கிறவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க. யார் சொன்னது பிரதர்? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவன் ஃபோன் பண்ணி சொல்றான், நீங்க வெறும் ஃபேஸ்புக்கில் இப்படி ஃபோட்டோ பார்க்கலாம், அதை பார்த்து நீங்க நினைச்சுக்கிறேன் நான் ஏன் இப்படி இல்லை. சிங்கப்பூர்ல போய் லயன் வாயிலேருந்து தண்ணி வருது, சிங்கப்பூரா இதா, சிங்கப்பூர்ல தண்ணி வருது. நான் பார் ஸ்ரீராம்பூரத்துல இருக்கிற சிங்கப்பூருக்கு நான் என்ன போல. நீ ஸ்ரீராம்பூரத்துல இருந்தா கூட கர்த்தர் ரொம்ப அழகா வச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு இன்னொன்று கூட தெரியும், அவர் நேரம் வரும்போது உலகம் முழுதும் உன்னை சுத்துவார். அது வரைக்கும் கூட என்ன பண்ணுங்க, பொறுமையா அந்த வாயை கொஞ்சம் shut up your mouth, புலம்பாதீங்க, கத்தாத. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. என் ஃப்ரெண்டுங்களாம் என்ன பார்த்து, உனக்கு என்னப்பா நீ என்ன நல்லா இருக்கிற, உனக்கு எல்லாம் வராங்க. ஒரு காலத்தை அவங்க தான் என்ன சொன்னாங்க, ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லாத இல்லைடா நீ டே உஷாரா அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதுக்கு தான் இந்த வார்த்தையை பார்த்து நம்பிடாதீங்க, இந்த வசனத்தை பார்த்து நம்புங்க. இவங்க மாறுவாங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வாழ்க்கையில மாறாது. அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை என்ன பண்ணிடாதீங்க, எழுந்துடாதீங்க. பிரச்சனை வரும்போது நல்ல ஊழியம் பண்ணுங்க, பிரச்சனை வரும்போது நல்லா ஜெபம் பண்ணு, பிரச்சனை வரும்போது நல்லா பைபிள் படி, பிரச்சனை வரும்போது இன்னும் ஆண்டவர் அன்பு வை. சர்ச்சை ஸ்டாப் பண்ணாத, இன்னும் சர்ச்சுக்கு ஓடி வா, விழுந்து ஓடி வா. இல்ல பரவாயில்ல, நான் முன்னாடி தான் போக ஆசைப்படுறேன், பின்னாடி நான் வர ஆசைப்படுறேன். அல்லேலூயா. அது ஒரு பாடல் இருக்குது, கர்த்தர் என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கி நான் உலகம் என் பின்னே, கரெக்டா, இயேசு என் முன்னே, no turning back, no turning back. ஹல்லேலூயா. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்கம்மா, நம்ம லைஃப் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம லைஃப் ஏன் நல்லா இருக்குது தெரியுமா? இன்னைக்கு நான் இல்லை, அந்த பரமபிதா. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க, many people think, ஐயோ எனக்கு பணம் இல்லை பிரதர், அதுதான் பிரச்சனை. இந்த போங்க ஆஸ்திரேலியா, டிக்கெட் புக் பண்ணி தர, போயிட்டு வாங்க. கனடாக்கு போறீங்களா? கனடாக்கு போறீங்களா? கனடாவில் என்னென்ன வேலை தெரியுமா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எங்க வேலை செய்ற? ஆஸ்திரேலியா.
இன்னொரு கனடா, துபாய். என்ன வேலை துபாயில்? கனடால என்ன வேலை? அதை சொல்லு. லொகேஷன் பேடா, காம் போலோ क्या என்ன சத்யா பிரதர்? துபாய். நான் சொல்ல துபாய்க்கு போகிறது தப்பு இல்லை, போங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது இல்லை, போங்க. கனடாக்கு போகிறது போங்க. இட்ஸ் நாட் மிஸ்டேக். ஆனால் என் வாழ்க்கையை மாற்றது ஒரே ஒருத்தர் தான். ஆஸ்திரேலியா கனடால எங்கள் அப்பா ஒரே ஒருத்தர் தான். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தருடைய நேரத்துக்காக என்ன பண்ணு? காற்று நேரு. கர்த்தருடைய நேரத்துக்காக என்ன பண்ணு? காற்று. மகன் அடுத்த வாட்டி இந்த பசங்க வந்தாங்கன்னா ஒரு 3 சேர் பின்னாடி பண்ணிடுறேன் மகன். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பிரதாப் பார்த்துக்கோ கொஞ்சம். பக்தியாக வராங்க, புத்தி இல்லாமல் ஏஞ்சி போகிறாங்க. ஓகே, கவனமாக கேளுங்க. ஓகே, கவனமாக கேளுங்க. பைபிள் என்ன சொல்லுது? இன் காட்ஸ், தேவனுடைய நேரத்துக்காக என்ன பண்ண நீங்க? வேணி நேரத்துக்காக வெயிட் பண்ணு. பெனிமேல் எனக்கு ரொம்ப இஷ்டம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களை சிருஷ்டிப்பார். நான் யாரெல்லாம் சிருஷ்டிக்கிறேன்னா ஐ லவ் யூன்னு அர்த்தம். யாரெல்லாம் என்ன பண்ணாம இருக்கிறேன் ஐ ஹேட் யூன்னு அர்த்தம். அப்போ நான் யோசித்து பாருங்க. உங்களை கண்டிக்கிறேன்னா வி லவ் யூ. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்? காட்ஸ் டைமிங் நேரத்தில் என்ன நம்ம மீட் பண்ணிடுறோம்? கொஞ்சம் மீட் பண்ணிடுறோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன பண்ணிடுறோம்? வேண்டானிடும். ஈவன் சேம் திங் ஹேப்பன் டு மீ. நான் ஜீசஸ் கூட வரும்போது எனக்கு இருந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மதர், அவங்க இறந்துட்டாங்க, கேன்சரில் இறந்துட்டாங்க. நான் கடவுளை பார்த்து கேட்குவேன், என்ன தப்பு பண்ணாங்கப்பா இவங்களுக்கு போய் இந்த மாதிரி சாவு கொடுத்துக்கிற? நீ எவ்வளோ பேர் அக்கிரமம் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் விட்டு வச்சுக்கிற, இவங்களுக்கே இந்த மாதிரி சாவு கொடுத்தேன். இல்லை, நான் கேட்குறேன், இவங்களுக்கே இந்த மாதிரி சாவுனா எனக்கு என்ன மாதிரி சாவாப்போ? நல்லவங்களுக்கே இந்த மாதிரி சாவுனா என்ன மாதிரி? அதோட நான் என்ன பண்ணுறேன்? இந்த உலகமே வேண்டாம், நீயும் வேண்டாம், நான் என் பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்? நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணேன்? கோவப்பட்டு விட்டு பண்ணேன். ஆனால் ஆண்டவர் என் மேலே கோவப்படல. மறுபடியும் ஒரு அன்பு என்னை இழுத்தது. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருமா, என் வாழ்க்கையில பண்ண பெரிய பெரிய தப்பு என்னன்னா எங்க அப்பாவை நான் சந்தேகப்பட்டது தான். இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, யாரை வேணும்னா டவுட் பண்றீங்க, உன்னை கூப்பிட்டு ஆண்டவரை மாட்டா டவுட் படாத. அவர் ஒரு நாள் எல்லாரும் மாதிரி தோசையை திருப்பி போடுற மாதிரி பேச மாட்டார். சொன்னார்னா செஞ்சு முடிப்பார். உங்களை பார்த்து எதுனா ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுறது உண்மை, நான் எழுதி தர பிரதர், அதைத்தான் கர்த்தர் செய்வார். எங்க வந்தாலும் உன்னை அங்கதான் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, விசுவாசம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணக்கூடாது? முதல்ல அது விட்டு கொடுக்க கூடாது. அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறுத்திடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. வசனத்துக்கு விரோதமா பேசிடக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணக்கூடாது? கடவுள் வார்த்தையை நம்பணும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லிக்கிறாரா? என்னப்பா என்னை கை விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் கை விட்டாங்கப்பா, ஆனால் நீ என்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும்ப்பா. வருவேன்ப்பா, நான் மேலே மறுபடியும் எங்கள் ஆண்டவர் கொண்டு வருவார், என் தலையை நிமிர செய்வார். வரோம் எங்கள் அப்பா பேசுவார் எனக்காக. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் கீழ்ப்படிதலை விட்டு கொடுத்துடக்கூடாது. கஷ்ட நேரத்தை எழுதிக்கங்க. முதலாவது அவருடைய என்ன பண்ணக்கூடாது? தோத்து போகக்கூடாது முதலாவது. அடுத்ததாக உங்க பரிசுத்த வாழ்க்கையை விட்டு கொடுக்க. Don't give up your holy life, spiritual life. And third thing, you should not talk against the word of God. வசனத்துக்கு விரோதமா என்ன பண்ணாதீங்க? பேசாதீங்க. வசனம் சொல்ல அந்த மாதிரி வசனம் சொல்ல. நான் சொல்றேன், வேலை செஞ்சு நான் கடன்காரனா இருந்து இருக்கிறேன், ஊழியம் செஞ்சு நான் கடன்காரன் அல்ல. என் வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறார் ஆண்டவர். 3 வேளை சோறு கொடுத்துக்கிறார், 4வது வேலை எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துக்கிறார். நான் பணக்காரன். அப்போ நல்ல துணி கொடுத்துருக்கிறேன். நான் யாரும் கம்பேர் பண்ணி சொல்ல, நான் என் பாஸ்ட் லைஃப்பை பார்த்து இன்னைக்கு கம்பேர் பண்ணி சொல்றேன். ஐ எம் பிளஸட். அல்லேலூயா. அவங்க கார் வச்சுக்கிறாங்க, பங்களா வச்சுக்கிறாங்க, வீட்டு. நான் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணல. ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் தெம். ஐ வாண்ட் டு கம்பேர் மை செல்ஃப் அந்த பாஸ்ட். என் பழைய லைஃப்க்கும் இன்னைக்கும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இதுதான் பியூட்டிஃபுல்லான லைஃப். இது எல்லாமே இயேசு தான் எனக்கு செஞ்சது. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்தது நீங்க என்ன பண்ணும்? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கணும், அவருக்கு விரோதமா பேசக்கூடாது. அடுத்தது எப்பவுமே உங்க கஷ்டத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். Don't disobey in your times of suffering. Demons will not destroy you, your disobedience will destroy you. பேய் உன்னை அழிக்கல,
ஆனா தேவனுக்கு விரோதமா கீழ்ப்படிதால நடந்தீங்க பாரு, அதே உங்களை அழிச்சிடும். எவ்வளவு பேர் ரிக்ரெட் பண்றாங்க தெரியுமா? நான் இந்த ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு என் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர். நான் எவ்வளவு பேரை காட்ட முடியும்? பேய் பண்ணல, அவங்களே சூஸ் பண்ணாங்க. Because of God spoke to them. and இப்போ அதோட பின்விளைகளை பார்க்கும்போது பயப்படுறாங்க. அதுக்கு தான் சொல்றேன், obey the God's word. நீ என்னன்னா பண்ணலாம், but if you disobey the God's word, God will not judge you, he will show what is that. நீங்க பண்ணது என்னன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? காட்டுவார். இது முள்ளு, இது மாங்கான்னு காட்டுவார். முள்ளு தொட்ட என்ன வரும்ட்டு முள்ளு காட்டுவோம், நான் காட்ட மாட்டேன்வார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ இதை செய்கின்றார், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த பாடின் மத்தியில ஓடிடக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணக்கூடாது? you should not run away, you should stand for God. சில பேர் என்ன ஆகுறதில்ல, நிக்கிறதுக்கு ஆகுறதில்ல, ஓடுப்பான்னு ஓடிடுறாங்க. சர்ச்சு வேண்டாப்பா, இனிமேல் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், இனிமேல் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், இனிமேல் வேண்டாப்பா கடவுள். நான் கேட்குறேன், சரி போட்டோம் விடுவாங்களா? அவங்களே ஒரு 10 வருஷம் விட்டுருங்க. நான் சொல்கிறேன், ஒரு 10 வருஷம் விட்டுருங்க, ஓடுங்க, பரவாயில்ல போட்டோம். இங்கே இருக்கிறவங்கள பார்க்கலாம். 10 வருஷம் விட்டு அவங்க ஓடினாங்க பார்த்தியா, அவங்களையும் இவங்களையும் வச்சு பார்க்கலாம். யார் ஆண்டவர் அழகாக வச்சிருக்கிறாருன்னு கூட பார்க்கலாம். சேலஞ்ச் பண்ணுறேன் நான் உங்களுக்கெல்லாம். என் ஆண்டவர் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அழகா இந்த உலகத்தை யாரும் வைக்க முடியாது. எவ்வளோ அழகா உன்னை கவனிக்கிற இந்த உலகத்தை யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இந்த உலகத்துல யாரும் இல்லை பிரதர், இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அந்த மாதிரி உன்னை வளர்ப்பார் ஆண்டவர். தாய் அன்பு, தகப்பன் அன்பு, பிள்ளை அன்பு, கணவன் அன்பு, மனைவி அன்பு, பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பியூட்டி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, யார டர்ட்டின்னு வாங்க. இல்லைல்லாம் யாருன்னா லேடி சொன்னாங்க, யார் டர்ட்டினா சொல்லுங்க. தேங்க்யூ பாட்டி பேசிக்கலாம். அப்பா எங்கள் அப்பா பேசுவார். ஆமென். நான் சொல்லிட்டேன், உங்களெல்லாம் ஆண்டவர் வளர்க்குறத பார்த்து ரொம்ப பேருக்கு பொறாமல் வந்துடும். உங்கள் ஃபுல் ஃபேமிலிக்கே பொறாமல் வர மாதிரி பண்ணி விட்டுருவார். நம்ம ஆள் ரொம்ப டேஞ்சர் தெரியுமா? தெரியுமோ தெரியலையோ தெரிஞ்சுக்கங்க, அந்த மாதிரி வளர்க்குவார். ஏன்னா உங்கள் சொந்தக்காரங்க தான் என்ன பண்ணாங்க ஸ்டார்டிங்கு, அவர் நேரம் வரும்போது என்ன பண்ணாங்க, எல்லாத்து தரம் இந்த ஆயாங்க தான் வடங்க பேசினாங்க, தாத்தாங்க தான் என்ன பண்ணாங்க பேசினாங்க. அதான் ஒரு பிரதர் என் கையை இங்கே என் கை வயிற்றுல வச்சு சொல்கிறாரு, என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லையா? நான் சொல்கிறேன், என் வயிற்றுல என்ன, என் பொண்டாட்டி வயிற்றுல அப்போ குழந்தை இல்லை எனக்கு. எவ்வளோ மாதம் ஆச்சு தெரியுமா கல்யாணம் ஆகிட்டேன்னு? 1 year ஆகுது. அவ்வளோ ஜல்தி இவங்களுக்கு அட்டகாசம் ஸ்டார்ட். கல்யாணம் ஆகலன்னு டென்ஷன் பண்ணானுங்க. இவங்களாலே நான் என்ன பண்ணிட்டேன், ஒய்ஃப் போயிட்டாங்களா, ஆயிடுச்சு. கர்த்தர் நேரத்துக்காக ஏற்றுக்கொண்டு போனார். 4:45 சிஸ்டர், 4:45 தூங்கலான்னு பார்த்தா டாடான்னு வெளியே வருது டோர் திறந்து. எது பகல் எது இரவு ஒன்றுமே தெரில. இந்த பாதி தூக்கத்தெல்லாம் ஏஞ்சா உதறுவீங்க பாருங்க, டெய்லி உதறுறேன் நான். ஏன்னா மது ஒரு வழி ஆயிட்டுக்கிறது. அவர் வேற அந்த பதி கத்துறாரு, நம்மால் கூட அவ்வளோதான். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால பைபிள் என்ன சொல்லுது, ஒரு வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிஞ்சு நடங்க. Don't run from God, man. Stand for God when you have problems. He is the one who is going to come for last. Last வரைக்கும் அவர் தான் வருவார்மா. பிரச்சனை வந்துச்சு விட்டு நீ யாரெல்லாம் பிடிக்கிற அவங்கெல்லாம் வராங்களாம் பாரு, பாய் பார்ட்டா தெரியும் உங்களுக்கு. அப்போ இயேசு தான் நிரந்தரம். ஆனால் நான் அதை மறந்துட்டு ஆண்டவர் விட்டு ஓடினேன். ஆனால் ஆண்டவர் என்னை விட்டு ஓடல, என்னை தேடி தேடி அந்த அன்பு ஓடி ஓடி வந்துச்சு. வாடா மக, வாடா மக, பரவாயில்ல வாடா. ஹல்லேலூயா. 100 பேரை தேடி போகல, என்ன மட்டும் தேடி. சர்ச்சு ஸ்டாப் பண்ணக்கூடாது பிரதர். பிரச்சனை வந்தா 2 சர்வீஸ் அப்பதான் அட்டென்ட் பண்ணணும். நீ ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அப்பதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறும். அப்பதான் நீங்க ரியல் தேவனுடைய பிள்ளைனே தெரியும். பரவாயில்ல, நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களை ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்ட்டு ஸ்கூல்ல எடுத்துறீங்களா?
இல்லை உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை வருதுன்னு குடும்பத்தில் பிரிஞ்சுறீங்களா? ஏன் கடவுளுக்கு உறவு மாற்றம் சும்மா தூக்கி போடுறீங்க? இட்ஸ் நாட் கிராண்டட் மேன். ஐ வில் டெல் யூ, யூ வில் ரியலைஸ் ஒன் டே. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவர் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு. ஆனால் டோன்ட் டேக் அ ராங் டிசிஷனா, டோன்ட் ரன் அவே ஃப்ரம் ஹிஸ் பிரசன்ஸ். அவர் இல்லைன்னா உலகமே சாப்பிட்றோமா? வியாதி சாப்பிடாது நம்மளெல்லாம். சுற்றி இருக்கிற ஜனமே போதும் அப்படியே முதல்ல மாதிரி முழுகிடுவாங்க நம்மளெல்லாம். புரியுதுங்களா? அவங்க கரெக்டாக ஃபீடிங் நீங்கள் கொடுக்கலன்னா அவங்க முழுகிடுவாங்க உங்களே. தெரியுமா தெரியாதா? உங்கள் புருஷனுக்கு கரெக்டாக சோறு கொடுக்கலடா, உங்கள் பொண்டாட்டிக்கு நீங்கள் பணம் கொடுக்கலன்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையானதை கொடுக்கலன்னா என்னவா மாறுறாங்க? பேய் மாதிரி கத்துறாங்க. சொல்கிறீங்க தானே? ஏய் ஏன் அப்படி கத்துற? பேய் மாதிரி என்னவா மாறுறாங்க? அவங்களுக்கு இன்டேக் வரலன்னா விகாரமாக மாறுறாங்க. அதுதான் அவங்க எல்லாம். என் ஆண்டவர் அப்படி இல்லையே. நீ கொடுத்தா நான் செய்வேன், கொடுக்கலடா சாவடே. எப்பவுமே அன்பா காத்துங்கிறாயா? அந்த அன்பை விட்டு ஏன் விலகி போகிற? ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியில ஜெபிங்க நல்லா. திறப்பார். யோனா எங்க ஜெபம் பண்ணா? வீண் வயிற்றிலே ஜெபம் பண்ணா. நல்லா இருந்தானா? கஷ்டப்பட்டு இருந்தானா? அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை வச்சு தேசத்தை என்ன பண்ணார்? அவர் சொன்னதை தான் நிறைவேற்றினார். நீ கூட மீன் வயிற்றுல இருக்கலாம். சைலண்டாக்காத, கூப்பிடு. பைபிள் சொல்லுது, சந்தோஷமாக்குற நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்க வேண்டாரா? ஆபத்துக்குதா? போ, கதவு சாத்து, முட்டிக்கால் போடு. அப்பா முடியல ஆண்டவரேன்னு சொல்லு. எப்படி வந்து உன்னை தூக்கின்னு போறாருப்பா. என்னால முடியலப்பா நீ சொன்னா இறங்கிடுவார் உனக்காக அவர். ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில நான் பார்த்திருக்கிறேம்மா. அடிக்க முடியும் அவங்கள. அடிச்சுன்னா தவிடெல்லாம் ரெண்டாயிடும். அவ்வளோ கோபம் இருக்கும். பைபிள் எடுத்துட்ட கையை கட்டிடுவாரு. பேசாதவங்கெல்லாம் பேசுவாங்க. தலைகீழ போட்டுக்கோ. என்னை பார்த்து சொல்லுவாங்க, வேலை வெட்டிக்கெல்லாம் போறது இல்லையாப்பான்னுவாங்க. நான் என்னை பார்த்து கேட்குவேன், கண்ணாடிக்கிட்டே நில்லு. என்னப்பா ஹேண்டிகேப்பாப்பா நான்? இல்லை லெப்ரேசியா? இல்லை குருடனா? இல்லை மூளை வளர்ச்சி இல்லாதவனா? ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பேசுறாங்க இவங்களாம்? உங்ககிட்ட வந்தா எல்லாம் நல்லது நடக்கும்ன்ற இவங்கெல்லாம் பேசுறாங்கப்பா. மனசு ரொம்ப கஷ்டமாகுதுப்பா. நான் எவ்வளோ மாறிக்கிறேன்னு இந்த உலகம் என்னை பார்க்க மாட்டேங்குது. நான் எவ்வளோ உனக்காக வாழணுன்ற வாஞ்சை என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. வெளியோ தான் எல்லாம் ஜனங்க என்ன பண்றாங்க? பார்க்குறாங்க, கொஷன் பண்றாங்க. ஆனாலும் போயிட்டு மீன் வயிற்றுல இருக்கிறல முட்டிக்கால் போட்டு சொல்லுவேன், ஒரு நாள் வர்றோம்ப்பா. நான் பேச மாட்டேன். நீ கொடுத்த ஆசீர்வாதம் எனக்காக பேசும்பா. நான் எது அளந்தனோ அதுக்கு பதிலா நீ பேசுவ பாரு ஆண்டவர் எனக்காக. அது வரைக்கும் பொறுமையா இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பேசாதவங்க எல்லாம் பேசுவாங்க பிரதர். நான் சொல்றேன் பாரு, பேசாதவங்க எல்லாம் பேசுவாங்க. நிஜமா சொல்றேன் பாரு. அந்த வழியெல்லாம் போனீங்கன்னா ஐயோ. ஒரு வாட்டி நான் இஷ்டப்பட்ட பொண்ணை போய் திரும்பி கேட்கலாம், கல்யாணம் கட்டலான்னா அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கப்பா. ஐயோ, என் லைஃப்ல அவங்களாம் என்னை பார்த்து அப்படி பேச மாட்டாங்க. ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா சொல்லுவான் பிரதர்? தலைங்க வெட்டி வாசல்ல வச்சிடுவேன். அவங்க ஃபேமிலியில் இருக்கிறோம். எனக்கு அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் கட்டி தரலன்னா உங்கள் தலைங்கள வாசல்ல இருக்குன்னு. ஏன்னா அந்த பொண்ணு கூட என் கூட ஸ்ட்ராங்காக நிற்கும். லாஸ்ட்ல எல்லாம் உள்டாயிடுச்சுப்பா. தோசை திரும்பிடுச்சு. ஒன்றும் தப்பு பண்ணல. பாவத்தை விட்ட பரிசுத்தமா விரும்பின ஏசப்பாவை லவ் பண்ண, அவ்வளவுதான் தப்பு பண்ண. இந்த உலகத்துக்கு கேக்குறாங்க, ஏன்டா வந்தேன்? என்னடா ஏன்பா எப்பப்பா வந்தேன்னு கேட்குவாங்கன்னு பார்த்தா ஏன்டா வந்தேன்னு கேட்குறாங்க. ரொம்ப மனசு கஷ்டம். திட்ட முடியும், ஆனா என்ன பண்றது? தேவ அன்பு மேல வந்துட்டேன். இப்ப நம்ம பேசினா சாட்சி எழுந்துடுவோம். ஆண்டவர் பார்த்து எத்தா கேட்டேன், என்னப்பா ஏய் ஒரு ரூபாய் பிரயோஜனமாடா நீ என் பிள்ளை லைஃபை டிஸ்ட்ராய் பண்ண வந்துக்கிறேன்? இவ்வளோ வருஷம் லவ் போனவங்க டிஸ்ட்ராய் பண்ணல, இப்போ தான் டிஸ்ட்ராய் பண்ணுறோம். மனசில் கோவக்குது, அப்பயே டிஸ்ட்ராய் பண்ணிக்கணுமா ஆயிடுச்சு. நான் ஆண்டவருக்காக காத்துனேன். இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே,
என்ன சொல்றாங்க தெரியுமாமா? இட்ஸ் டூ லேட் பிரதர். ஹலோ, பாத்தியா? தோசை இப்படிக்கிற வைக்கத்தான் நல்லாக்கும். திருப்புனாங்கன்னா தீஞ்ச தோசை எல்லாம் தீஞ்சவங்களது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ரெண்டு முகத்தை பார்த்து தான் என்ன தெரியுமா சொல்றேன், எங்க வைஃப் வேறு வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அல்லேலூயா. ஷபரபா லபரபா. இல்ல அத்தாவா சொல்லிட்டாங்க சார். கடுப்பாயிடுச்சுடாமண்ண. என்னடா நம்மள பார்த்து இவ்வளோ கேவலமா பேசிட்டா? என்னடா குஷ்டு ரோட்ல தூயின்கிறேனா இல்லை கஞ்சா அடிச்சு தூயின்கிறேனா ஏன்னா பைத்தியக்காரனா என்ன பார்த்தெல்லாம் இப்படி பேசுறாங்க. கடவுள் மேல கூட கொஞ்சம் கோபம் வந்துச்சு. எல்லாரும் பேசினாங்க. இவங்கெல்லாம் என்னை பத்தி தெரியும், ஆனாலும் இவங்களும் பேசுறாங்க பார்ப்பா. ஆனால் நான் பொறுமையாக்குறேன். நான் நேர்ச்சேன்னா இவங்களை எல்லாரையும் அழிச்சிடுவேன். ஆனால் உன் பேர் கேட்டுருவோன்ட்டு நான் அமைதியாகிறேன்ப்பா. பரவாயில்ல, இவங்கெல்லாம் பேசிட்டேன் விடுன்னு பேசிட்டேன். நான் சொல்கிறேன் பாருங்க பிரதர், விட்டேன் பிரதர். நம்ம ஆள் அடிக்கிற மாதிரி அடி யார் அடிக்கிறது இல்லை பிரதர். யாரெல்லாம் பேசுனாங்களோ. நான் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். அந்த ஓட்டவாய் ஆயா அங்கே தான் வந்துக்குது, தெரியல. அடிச்ச அடிக்கு சுஸ்தாயிட்டுக்குது ஆயா, தெரியல வந்துக்கிறது. என்ன தெரியுமா சொல்லிக்குதான், சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம், அவனே நல்லா இருந்தான். நான் இப்ப வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. எப்படி நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவா. யாரும் அசிங்கமா பேசினாங்களோ நீ விட்டாலும் எங்க அப்பா உனக்காக விட மாட்டார். ஹல்லேலூயா. பேசிட்டோம், வாய் தானே பேசிட்டோம். ஹல்லேலூயா. எல்லாரும் பேசுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. They will regret. அவங்க ரொம்ப என்ன ஆவாங்க, வேதனைப்படுற மாதிரி கடவுளே செய்வாங்க. ஏன் தெரியுமா? நீ அவருக்காக தானே அடிபட்ட. நீ அவருக்காக என்ன பண்ண? அடிபட்ட. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசிய நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கஷ்டத்துல அவர் மேல இருக்கிற நம்பிக்கைய விட்டுறாத. Don't leave your trust on God when you are in suffering. ஆமென். கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? என்னன்னா எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குது. நம்பிக்கை நம்ம கடவுள் மேல என்ன ஆயிடும், கொஞ்சம் கம்மியாயிடும். பட் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ டுடே. விட்டு கொடுக்காதம்மா, இப்பதான் ரொம்ப நம்ம அந்த பாடல் கேதுப்பா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானே. சொல்லுவோமா? நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. சொல்லுவோமா? நம்பிக்கையாய் ஜெனிப்பித்தவர் கண்டிப்பா என்ன கைவிட மாட்டார். நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன். நான் மனசார என் கஷ்டத்துல என் கண்ணீரில உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் அப்பா உம்மை ராஜா, உன்னை மட்டுமே, நம்புவேன். உயிருள்ள நாளெல்லாம் உன்னை நம்புவேன் ராஜா. நீர்தானையா. ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க அடிக்கிற அடியெல்லாம் வெளியே இல்லை, மனசுக்கு உள்ள போகும். நம்மளை உயர்த்துறவங்களே நம்மளை நேசிச்சவங்களே சம்டைம்ஸ் ஆப்போசிட்டா மாறும் போது கொஞ்சம் வலிக்கும்.
ஆமென். அல்லேலூயா. கண்டிப்பா உங்க வார்த்தைலாம் கொஞ்சம் வலிக்கும். அதுக்கு தான் தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை அவ்வளோ ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நெருக்கமாக இருந்தால் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஐட்டம் இருக்கா ஹர்ட் பண்ண. பிகாஸ் இதெல்லாம் பிசாஸ் உங்க மேலே வச்சிருக்கிற பிளான். நீ எப்படியாவது பின்னாடி போயிடுவியா, உன்னை இழுத்துன்னு போயிடுவா. நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை நம்புன்றார். இன்னும் 2 காரியம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய காரியம் மறந்துட்டேன். முறுமுறுக்காதீங்க. என்ன பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க. கடவுள்கிட்ட வந்த பிறகு முறுமுறுக்குறவங்க யார் தெரியுமா? முறுமுறுக்குறதுனா என்ன? இப்போ வீட்டில் சண்டை ஆயிடுச்சு, கிச்சனில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, டமார் டிமீரின் சவுண்ட் வரும். அது பேர் தான் முறுமுறுக்கு. என்ன எப்படி இத மாதிரி சாவடிச்சிடலாம், வச்சு சாவடிக்கிற மாதிரி இது. எலி கடிச்சா கூட தப்பிச்சிடலாம், கொல்வி காதுகிட்டே சுத்தம் அது ஆகாது. ரொம்ப டேஞ்சர் அது. கடவுள் கூட உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, எலியாவை போல என்ன பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க. எலியாவுக்கு என்ன மாதிரி அற்புதம் ஆண்டவர் செஞ்சார் தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் ஒன்றும் பண்ணலையா, முறுமுறுக்குறீங்க? நம்மளுக்கு என்ன கேன்சரை வந்துக்குது, பல லட்சத்தை செலவு பண்ணி ஆண்டவர் காப்பாத்துது. சொல்லுங்க, நல்லா தானே இருக்கிறீங்க? நல்லா தானே இருக்கிற பிரதர். 16-17 வயசு பொண்ணுங்க பிளட் கேன்சர் செக் பிரேயரை கால் பண்றாங்க, பயம் வந்துடுது. என்னடா இது பிளட் கேன்சர், என்ன பண்ணணும்? நம்மளா துரோகம் பண்ண ஆண்டவருக்கு, ஆனாலும் நல்லா வச்சிருக்கிறார் தனியா. ஏதோ ஒரு காரியம் ஆகலன்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசுறீங்க. வாயில வருதெல்லாம் கண்ணுக்கு தான்ப்பா, வாய்க்கு தான்ப்பா. இவ்வளவு நாளா சர்ச்சைக்கு வரேன்ப்பா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், மூலகு தான் உங்களுக்குன்னு கேட்கிறேன். அவரு இவ்வளவு கேட்குறீங்களே, உங்களுக்கு மூலகுதா, அறிவு இருக்குதா? அந்த தேவனை போய் அப்படி கேட்குறீங்களே. எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இன்னைக்கு தெரியல கூட ஒரு நாள் தெரியும் அவர் யாருன்ட்டு. செத்துருவோம் அவர் இல்லைன்னா நம்மளாம். அல்லேலூயா. யார் இல்லைன்னா கூட வாழ்ந்தலாம், இவர் இல்லைன்னா வாழவே முடியாதுப்பா சாமி. இவர் இல்லைன்னா வாழவே முடியாது. பேய் சாவடிக்குதோ இல்லையோ, சுத்தி இருக்கிற ஜனங்களையும் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, முறுமுறுக்காது. இந்த நடுவில் இருக்கும்போது என்ன பண்ணாதீங்க, ஜீசஸை விட்டு போயிட்டா, இல்லை இன்னும் இவ்வளோ தூரம் போனோமா, நோ நோ நோ, வெயிட் 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 வெயிட். எனக்கு சர்ச்சுக்கு இடம் இருந்தில்ல, சர்ச் நடத்துறதுக்கு. அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கும். எங்கள் வீட்டு மேலே நடத்தின்னு இருந்தேன், கொஞ்சம் யங்ஸ்டர்ஸுங்க வச்சுன்னு இருந்தேன். ஒரு பிரச்சனையாயிட்டு என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பின்னாடி ஒரு இடம் கொடுத்தாங்க, தேங்காய் மரத்தை வெட்டி வெட்டி அங்கே சேர் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அங்கே ஒரு 10-15 வாலிப பசங்களை கூப்பிட்டு பைபிள் ஸ்டடி எடுக்குவேன். இடம் இல்லை, ஆனால் எங்கே போனாலும் என்னை துரத்துவாங்க, ஏன்னா ஜனங்க ஜாஸ்தி ஆயிடுவாங்க. இங்கே தரக்கு நாளில் எடுத்தேன், 300-350 பேர் வந்துட்டாங்க மீட்டிங்க்கு. இப்போ தான் நான் அந்த ஊழியை இன்னும் பண்ணல, ஏன்னா உங்களை ரெடி பண்ணலான்னு ஆசைப்பட்டுக்கிறேன். இல்லைனா இவ்வளோத்துக்கு இந்த ஆளெல்லாம் எனக்கு சின்னது பிரதர். நான் அப்போவே 500-400 ஆத்துமகளெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. இல்லைன்னா ஸ்டாண்டர்டான ஆணுங்களை உருவாக்கணும். சும்மா இந்த ஊசி பட்டாசுங்கெல்லாம் வேண்டாம், வெடிச்ச டமாருன்னு சவுண்டு, அந்த மாதிரி ஆட்கள் என் சபையில் உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். 1000 பண்டிகை வேண்டாம், ஒரு சிங்கம் போதும்னு முடிவு பண்ணிட்டுக்கிறேன். அல்லேலூயா. அப்படியெல்லாம் யோசிச்சு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறமா இன்னொரு ப்ரேயர் மீட்டிங் ஒரு இடம் கூப்பிட்டாங்க, அங்கே இடம் கொடுத்தாங்க. சடனாக வந்து க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, சவுண்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்ட்டு அங்கேயும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அங்கேயும் அனுப்பிட்டாங்க. அப்புறமா இன்னொரு இடத்துல ப்ரேயர் மீட்டிங் பண்ணோம், அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை, அதனால அங்கேயிலேருந்து அனுப்பிட்டாங்க. ஆண்டவரை பார்த்து கேட்குவேன், ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா நான் ஏன்பா அங்கங்கே சுற்றுறேன்? நீ ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி இடம்லாம்? நீங்களாம் நினச்சிங்கிற சர்ச்சு டைரெக்டாக கொடுத்தாரு. போய் கேட்குவேன். என்னத்துக்காக கேட்குவேன் தெரியுமா? ப்ரேயர் வைக்கிறதுக்காக கேட்குவேன். ஒரு இடம் கொடுக்கோன்ட்டு பாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. நாங்கள்லாம் ப்ரேயர் சவுண்டாக பண்ணுவோம். இன்னைக்கு பாருங்க, கஷ்டப்பட்ட தொட்டா இதெல்லாம் வந்தது. ஓடல ஆண்டர் விட்டு முன்னாடி வந்த வருதோ வராட்டி போட்டோம்பா, நீ செய்வ ஒரு நாள் எனக்கு. ஆமென். அல்லேலூயா. பணம் இல்லை, ஜனம் இல்லை, தேவன் மேல நம்பிக்கை ஜாஸ்தி இருந்துச்சு. எங்க அப்பா ஒரு நாள் செய்வார், எனக்கு செய்யறாரு பாரு. சொன்னாங்க இல்லையா, உன் லைஃப்ல இதெல்லாம் இல்லைன்னா லைஃப்ல செட்டில் ஆக மாட்டேன்னு. இந்த கை எவ்வளவு பர்த்டேங்களுக்கு துணி வாங்கி கொடுத்துக்கு தெரியுமா பிரதர்? சொல்ல மாட்டேன் பெருமைக்காகலாம். நீ சொல்ற இந்த கை இல்ல இவரு. ஆனா ஒரு காலத்தை இது எனக்கே வாங்கறதுக்கு என்னால கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி யோசிச்சுன்னு இருந்தேன். அவரை நம்பி வந்த இந்த கையில இன்னைக்கு கல்யாணத்தை கொடுக்குற,
தாலி ஏத்து கொடுக்க வைக்கிறாரு, பிள்ளைங்களை பிரதிஷ்டை பண்ண வைக்கிறாரு. பியூட்டிஃபுல்லா செய்வார். கடவுள் டைம்ல உட்காந்துனா, நீயே உன் டைமிங்ல போயிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஜாஸ்தி. வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. டோன்ட் மர்மர். கடைசியில் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம், பயம். என்ன வரும்? பயம். பயம் வந்து என்னைக்குமே கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை கம்மி பண்ணிடும். ஒரு மனுஷனுக்கு ஏன் ரொம்ப பயம் வருது சொல்லுங்க? ஏன் பயம் வருது பிரவீன்? சொல் மக. கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்ன வரும்? பயம். என்ன வந்துடுது நம்மளுக்கெல்லாம்? பயம் வந்துடுது. ஆனா இன்னைக்கு உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என்னத்துக்கு பயப்படுற? என்னத்துக்கு பயப்படுற? நான் இவரை பார்த்தா பயப்படுறதுக்கு தானே இப்போ. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னத்துக்காக பயப்படுறாங்க? ஏன் பயப்படுறாங்க சொல்லுங்க? ஏன் பயப்படுறாங்க? ஏன் பயப்படுறாங்க சொல்லுங்க? நம்பிக்கை, faith இல்லைன்னா, when you don't have faith you will have fear. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா பயம்லாம் நம்மளுக்கு இருக்காது பிரதர். நான் பொண்ணுங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் நார்த் இந்தியாவில். எப்படி தெரியுமா? அந்த பஞ்சி ஜம்பிங்னு வரும், அப்புறமா இன்னொரு இது பேர் சொல்லுவோம், பஞ்சி ஜம்பிங், அப்புறமா அந்த இப்படிலேருந்து அப்படி போகிறாங்களே, ஏதோ ஒரு பேர் தரல. பொண்ணுங்க ஜிப்லைன் அவ்வளோ மேலேருந்து ஒரு பொண்ணு என்ன பண்ண தெரியுமா? அவன் பாய் ஃப்ரெண்ட் பயந்து, நான் வரல நீ போன்ற, நீ போ நீ சொல்லிட்டு என்ன பண்ணுது? என்ன தைரியம் பிரதர் இல்லைங்களா? நம்ம டீம்ல நவீனுக்கு ரொம்ப தைரியம். அந்த தைரியம் எல்லாம் ஒரு வாட்டி ஜிப்லைன் குறுக்கு போயிட்டுக்கிறோம், வாங்கப்பான்ற நவீன். நான் என்ன கூட மேல எல்லாம் அப்படியே கூட்டிட்டு போக கூடாது நம்மளால. அப்பதான் தெரிஞ்சிச்சு இவருக்கு அது மேல பார்த்தா என்னது, யாரையும் ஃபோர்ஸ் பண்ண கூடாதுன்னா அவங்களா வரணும். ஓ எப்படியெல்லாம் பேசுறாரு. அல்லேலூயா. பிரதாப் என்ன சொல்றது, நவீன் வந்தா நான் வரேனா? அவர் பாரு என்ன கொஞ்சம் பிளான் பண்றாரு. அவருக்கும் பயம். என்ன சொல்ல, இங்க வந்தா நான் வரேன். என் கூட வந்தாலும் ரைடெல்லாம் டைரக்டா எது டெத்து டச் பண்ணோ அதுக்கு தான் வரணும். பரலோகப்போ ஆசை. சும்மா சொல்றேன், ஆடினா நல்லா ஒரு டஃப்பா ஆடணும், எல்லாம் ஆடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அந்த பொண்ணு அப்படியே குதிக்குது. யாரை நம்பி குதிக்குது தெரியுமா? யாரையும் நம்பி இல்லை. ஆல்ரெடி பேப்பர்ல எழுதிட்டு தான் போனோம் மேலாம், தெரியுங்களா? சைன் போட்டுருணும். ஆப்கா பாடி மில்தா நெய் மில்தா. இது பாண்டிச்சேரியில் நான் போயிருந்தேன் பேராகிளைடிங்னு, பேராஷூட்ல போகணும். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னா, வெளியே உன் தைரியம் இருந்தா போ, வெளியினா டிக்கெட் வாங்க போறேன்னு. ஏன்னா 10,000 ரூபாய் டிக்கெட், அது 10 நிமிஷத்துக்கு போகணும் நீ அப்படின்னா. வாங்க போறேன்னு போட்டான் டிக்கெட்டு. பேப்பரை படிக்கிறேன், உன் பாடி கூட கிடைக்காது பரவாயில்லையா டிக். எல்லாம் பேப்பர்ல சைன் போட்டு எல்லாத்தையும் போட்டு மேலே போறேன். எடு சார் மேலே எடுத்தான்ப்பா. அடிச்சு அடிக்கு 10 நிமிஷத்துல எங்கேயோ போயிட்டு மேல. என்ன சார் இதுடா, கீழே பார்க்காத சார், எல்லாம் மேலே பாருன்றான். ஏன்னா கீழே பார்த்தா என்ன வரும்? ஒரு டாட் மதிக்கிறோம் எல்லாரும், ஒரு டாட் மதிக்கிறோம், ஒரு டாட் அப்படி இருக்கிறோம். மேல போய் பார்த்தா ஒரு தைரியம் வரணும். நான் என்னத்துக்கு தைரியமா போன சொல்ல, இவங்கெல்லாம் நம்மள பேசுறாங்கன்னு தான் போயிட்டேன். அப்பா மேல பொண்ணை கொஞ்சம் பயம் வச்சு கண்ட்ரோல் பண்ண. ஆனால சில பேருக்கு பயம் வர பாரு. சாதாரணமான ஒரு மனுஷன் அதை உருவாக்குந்தே நம்பி போறேன். உலகத்தை படைச்ச ராஜா ஆகிறாரு. உங்களோட எங்க அப்பா உலகத்தை படைச்சார். ஏன் பயப்படுற? தைரியமா இருங்க. அல்லேலூயா. நான் 1.5 கோடி ரூபாய் கடனா முடியாதா? ஒரு நிமிஷத்துல முடிய ஒரு ஆளு. அல்லேலூயா. ஏன்னா குழந்தையா ஒன்னா கேட்கற 5 கொடுத்துருப்பாரு. கச்ச கச்ச கச்சன்னு கத்தின்னு இருக்கும். போதுமா? போதுமா வேண்டாமா? போதும். பிரேமமா போதும்ன்றாங்க. அறிந்து புரிந்து எல்லாம் தெரிஞ்சிடுக்குது இப்போ. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ எதை குறித்து பயப்படுறீங்க? கடவுள் நல்லதை செய்வாருன்னு தெரிஞ்சா பயப்படாதீங்க, தைரியமா போங்க.
பலாயிரம் பிரச்சனை வரட்டும், வலது பக்கம் 1000 எவ்வளவோ வந்தாலும் கடவுள் ஒன்று என்ன பார்த்து என்ன சொல்றாரு, ஏதோ உனக்கு அணுகாது, நீ இப்போ வர்றோம் ஆனா உன்ன என்ன பண்ணாது. ஏசப்பா படகுல இருந்தார், காத்து வராம இருந்துச்சா, அலை வராம இருந்துச்சா, கூச்சல் வராம இருந்துச்சா, கதறல் வராம இருந்துச்சா, புயல் வராம இருந்துச்சா, வந்துச்சு. ஜீசஸ் இருக்கும் போதே இதெல்லாம் வந்துச்சு. ஜீசஸ் கூட நடந்தவங்க ஜனங்களுக்கும் வந்துச்சு. நீங்களும் ஏசப்பாவை நம்பினா உனக்கும் இதெல்லாம் வந்தே வரும். ஆனா கவலைப்படாது, அதன் மத்தியில தேவனுடைய கரமோ வரும், அவரோ வருவார், அவரோ உன்னை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல இயேசுவை கரங்களை தட்டி சொல்லுங்க, என் படகுல என் கர்த்தர் இருக்கிறார், என்னை மூழ்கி போக கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டுக்கலாம், என்னண்டு இந்த மாதிரி ஆயிட்டுக்குது, ஏதோ ப்ராப்ளம், நீங்க என்ன பண்ண அப்பலாம் ரிப்போர்ட் வந்துச்சா, ஓ ஓகே இப்படி இருக்குது, என்ன பண்ணும், இதுக்கு சேஞ்ச் பண்ணுமா, ஓகே சாப்பாடு கண்ட்ரோலோ மாத்திரை ஏதோ ஒன்று எடுக்கிறியோ எடுங்க. ஆனா தேவ அன்பை விட்டு என்ன பண்ண கூடாது உங்களெல்லாம். நான் சொல்றேன், வியாதி இல்லாதவங்க எல்லாம் நான் இங்கே வாழ போறாங்களா சொல்லுங்கம்மா. வியாதி இல்லாதவங்க இங்கே வாழ போறான். ஒருத்தருக்கு எங்கெங்கயோ வியாதியை வந்து லாஸ்ட்ல சாக போறோம், ஒருத்தருக்கு என்னன்னா டக்குன்னு மோட்டர் ஆஃப் ஆயிடும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஏல்ல நான் சொல்றேன், வியாதி வரட்டும் வராத போட்டும், கஷ்டம் வரட்டும் கஷ்டம் வராத போட்டும், என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்தாலும் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ், ஃபோக்கஸ் ஆன் காட். ஃபியூச்சர் இல்லைன்னு சொல்றீங்களா யாருக்காவது? ஹலோ சீமி, என்ன பாருங்க, வீடியோல பாக்குற யாருன்னா இதாக என்ன பாரு, உங்களுக்கு பயம் இருக்கலாம், எதிர்காலம் என்ன ஆகும், என்ன செய்வேன் பிரதர், நான் படிப்பே இல்லை, நான் படிக்காதவ. நீங்கெல்லாம் படிக்காத படிப்பால, நான் படிச்சு ஒண்ணுமே இல்லாத எனக்கே ஆண்டர் ரெடி வச்சிருக்கிறாரு. எனக்கு இப்ப பயம் இல்லை, ஏன் தெரியுமா, என் எதிர்காலம் எங்க தெரியல, ஆனா என் எதிர்காலம் ஒருத்தர் கையில இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. I don't know where is my future, but I know who has my future. என் எதிர்காலம் என் இயேசுவின் கையில. மகிமையா என் எதிர்காலத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பயப்படாம தைரியமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார். முன்னாடி போயினே இருங்க. டோன்ட் ஸ்டாப், ரன். டோன்ட் கிவ் அப், ரன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அன்பை ஸ்டாப் பண்ணிட்டு தான் போய் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளு. அப்போதைய திராட்சை எடுக்கும் போது என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கேளு. இது ஒரு சரீரம், இது ரத்தம் இல்லப்பா, சாரி, நான் எத்தனையோ பிரச்சனையை பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன், கல்யாணம் ஆகாதது, ஃபேமிலி டென்ஷன், வீடு குடும்பம், அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்களெல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட இருக்கிற அன்பை நான் விட்டுட்டேன்ப்பா, சாரி, என்னை மன்னிச்சிடு. மறுபடியும் அவர் கரம் உனக்காக காத்திருக்கிறார், மறுபடியும் உன்னை கொண்டு போவார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்ற, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் கர்த்தர் 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 அவனை எழுப்புவார், அவனை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ விழுந்தது உண்மைனா உன்னை எழுப்புவதும் கர்த்தர் உண்மை. யாரெல்லாம் சர்ச்சுக்கு வந்து இருக்கிறீங்க, நீங்கெல்லாம் கெட்டவங்க இல்லை, நீங்க விழுந்தீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உன்னை ஜட்ஜ் பண்ணி இல்லை, உன்னை ஏந்திரிக்க வைக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் பேசுகிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், தூசியை உதறி விட்டு கிளம்பு. கண்ணில் ஒரே ஒரு டஸ்ட் போச்சுனால என்ன பண்ண முடியும், நடக்க முடியாது. இன்னைக்கு அந்த கண்ணில் சின்ன டஸ்ட் தான், சின்னது தான் பிரச்சனை. அது நம்ம என்ன பெருசானே நினைக்கிறோம், சின்னது இதெல்லாம். கல்யாணம் பெருசு பெருசுன்னு எல்லாரும், கல்யாணத்தை கட்டு அத்தை கட்டு, சின்னது அதெல்லாம் சப்ப மேட்டர் இதெல்லாம். வீடு பெருசாலாம், ஐயோ வீடு வீடு கட்டி முடிப்பார். எவ்வளவு பேர் சொல்லுங்க கட்டுவார், எவ்வளவு பேர் சொல்லுங்க இந்த வருஷத்துல வாங்க வாங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், காத்தா தருவார். விசுவாசம் வைக்கிறவங்க கூட வரலாம். ஹல்லேலூயா. பார்க்காத பணத்தை பார்க்காத, வேலையா பார்க்காத, கர்த்தரை பாரு. சொல்லு, எங்க அப்பா செய்வார். ஏன் மூலியமா தான் அவர் மகிமையை காட்டுவார், ஏன் மூலியமா தான் அவர் நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்லுங்க, நான் விட்டதை ஆரம்பிக்க போறேன், நான் இழந்ததை மறுபடியும் பிச்சுக்கொள்ள போறேன். ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து ஒரு டைலாக் அடிக்கலாமா? அடிக்கலாமா? சொல்ல மேல கையெடு. எங்க அவன் ரைட்ல காட்டினா ஜனம் வைக்கிறாங்களே, பெத்தா பெண்ண வில்லுவை காட்டிக்கிற. சொல்லுங்க, சத்ருவே என்னை பார்த்து என்ன பண்ணாத, நகைக்காத, சிரிக்காத,
நினைக்காதே. நான் விழுந்தாலும் நாங்கள் விழுந்தாலும் அடா மாப்பிள்ள எலும்பு வாடா டேய். வர 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 உனக்கு ஆப்போசிட்டா நான் தானே நிற்கிறேன். ஆமென் அல்லேலூயா. தோல்வி அடைஞ்சாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் என் கூட இருக்கிறார். டாக்டர் சொல்ல நீங்க செத்து போயிடுவீங்கன்னு என்கிட்ட வாங்க, இன்னொரு ரிப்போர்ட் நான் தரேன், நீங்க வாழ்ந்து காட்டுவீங்கன்னு டாக்டர் காட்டலாம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லை பிரதர், இப்போதான் நல்லா வளர்க்குவார் உன்னை. எனக்கு யாருடைய உதவியே இல்லை, இப்போதான் இவருடைய உண்மையான உதவியை உன் கைக்கு வந்து சேரும். என்னை யாரும் பார்க்க மாட்டேங்க, இவர் தான் உன்னை 24 மணி நேரம் இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதில்லை தூங்குவதில்லை. ஆமென். நல்லா சொல்லுங்க ஆமென். அப்பனா யாரு வளர்க்கறது? யாரு என் பிள்ளைய வளர்க்கறது? யாரு என் குடும்பத்தை நடத்துறது? யாரு? எல்லாமே இயேசுதான். ஆமென் அல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க, மறுபடியும் நான் ஆரம்பிக்க போறேன், நான் விட்ட ஊழியத்தை ஆரம்பிக்க போறேன், நான் விட்ட ஜெபத்தை ஆரம்பிக்க போறேன், நான் விட்ட நம்பிக்கையை ஆரம்பிக்க போறேன், நான் விட்ட விசுவாசத்தை ஆரம்பிக்க போறேன். அல்லேலூயா. நான் விட்ட ஆத்துமா பாரத்தை மறுபடியும் போய் அநேக ஆத்துமாக்கள் இயேசுவை பற்றி சொல்லாம நான் இருக்க மாட்டேன். ஆமென். எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா.